நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் நியூஸ் 24 முதல் 7 வரை இன்றைய முக்கிய செய்திகள். ஈரான், தென்னாப்பிரிக்கா இராணுவ மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்த உறுதியளித்தன. லெபனானுக்குச் செல்வதற்கு முன் லரிஜானி ஈராக்கில் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். தெற்கு லெபனான் போஸ்டுக்கு வருகை தந்த இஸ்ரேலிய இராணுவத் தலைவர், அச்சுறுத்தல்கள் வளர அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுகிறார். லெபனான் ஹெஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க திட்டமிட்டுள்ளதால் இஸ்ரேல் தெற்கில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. லெபனானின் சில பகுதிகள் உட்பட கிரேட்டர் இஸ்ரேல் குறித்த நெதன்யாகுவின் கருத்துக்களை அரேபியர்கள் கண்டிக்கின்றனர். இனி விரிவான செய்திகள். ஈரான், தென்னாப்பிரிக்கா இடையே இராணுவ மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்த உறுதியளிக்கின்றன. செவ்வாய்க்கிழமை தெஹ்ரானில் தென்னாப்பிரிக்க தேசிய பாதுகாப்புப் படையின் தலைவர் ஜெனரல் ருச்சானி மப்பானியா தலைமையிலான வருகை தந்த தென்னாப்பிரிக்க குழுவுடனான சந்திப்பின் போது மேஜர் ஜெனரல் மோசவி இந்த கருத்துக்களைத் தெரிவித்தார். எந்தவொரு புதுப்பிக்கப்பட்ட ஆக்கிரமிப்புக்கும் தீர்க்கமான பதிலை வழங்க ஈரானிய ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக உள்ளன என்று அவர் சியோனிச ஆட்சிக்கும் அமெரிக்காவிற்கும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார். முன்னதாக தென்னாப்பிரிக்க குழு ஈரானிய இராணுவத் தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமியையும் சந்தித்தது. அவர் இரு நாடுகளுக்கும் இடையே இராணுவ ஒத்துழைப்பை விரிவுபடுத்த அழைப்பு விடுத்தார். ஜூன் மாதம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை கண்டிக்கும் தென்னாப்பிரிக்காவின் துணிச்சலான நிலைப்பாட்டிற்காக அவர் பாராட்டினார். செவ்வாயன்று தெஹ்ரானில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது ஈரானின் இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமி மற்றும் தென்னாப்பிரிக்க பாதுகாப்பு தலைவர் ஜெனரல் ருச்சானி மப்பானியா ஆகியோர் உலகளாவிய ஆணவம் மற்றும் காலனித்துவ ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ளும் தங்கள் நாடுகளின் பொதுவான இலக்கை அடிக்கோடிட்டுக் காட்டினர். ஈரானும் தென்னாப்பிரிக்காவும் காலனித்துவ எதிர்ப்பு, ஆணவம் எதிர்ப்பு மற்றும் நீதி தேடும் கொள்கைகளால் ஒன்றுபட்டுள்ளன என்று ஜெனரல் ஹடாமி சுட்டிக்காட்டினார். ஈரானின் வெளியுறவுக் கொள்கையில் தென்னாப்பிரிக்கா முன்னுரிமை பெற்ற இடத்தை பிடித்துள்ளது என்பதை அவர் வலியுறுத்தினார். இஸ்லாமிய குடியரசும் தென்னாப்பிரிக்காவும் எப்போதும் ஒன்றையொன்றும் ஒடுக்கப்பட்ட நாடுகளையும் ஆதரித்து வருகின்றன. நீதி மற்றும் மனித கண்ணியத்தின் அடிப்படையில் உலகளாவிய ஒழுங்கை மீட்டெடுக்கும் வரை இந்த பணி தொடர வேண்டும் என்று அவர் கூறினார். இஸ்ரேலிய ஆட்சியையும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான அமெரிக்க கூட்டு அட்டூழியங்களையும் கண்டிப்பதில் தென்னாப்பிரிக்காவின் உறுதியான நிலைப்பாட்டை ஈரானிய தளபதி துணிச்சலான மற்றும் பாராட்டத்தக்கது என்று பாராட்டினார். லெபனானுக்குச் செல்வதற்கு முன்பு லாரிஜானி ஈராக்கில் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். பாக்தாத் விமான நிலையத்திற்கு வந்த லரிஜானியை ஈராக்கிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் காசிம் அல் அராஜி வரவேற்றார். ஈராக்கிய அதிகாரிகளுடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களில் பங்கேற்பதற்கு முன்பு 2020 இல் அமெரிக்க ட்ரோன் தாக்குதலால் படுகொலை செய்யப்பட்ட மரியாதைக்குரிய ஈரானிய தளபதி ஜெனரல் காசிம் சுலைமானியின் தியாகத் தளத்தை பார்வையிட்டார். ஈராக் நாடாளுமன்ற சபாநாயகர் மஹ்மூத் அல் மஷாதானி மற்றும் ஜனாதிபதி அப்துல் லத்தீப் ரஷீத் ஆகியோருடனான லாரிஜானியின் சந்திப்புகளைத் தொடர்ந்து நாட்டின் மிக மூத்த அரசியல் அதிகாரி பிரதமர் முகமது ஷியா அல் சூடானியுடன் தனி கலந்துரையாடல் நடைபெற்றது. இஸ்ரேலிய இராணுவத் தலைவர் தெற்கு லெபனான் பதவிக்குச் சென்று அச்சுறுத்தல்கள் வளர அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுகிறார். புதன்கிழமை தெற்கு லெபனானில் உள்ள ஒரு பதவிக்குச் சென்ற இஸ்ரேலிய இராணுவத் தலைமை தளபதி யால் ஜமீர், இஸ்ரேல் காசாவுடன் மட்டுமல்ல, லெபனான், சிரியா மற்றும் ஏமனிலும் பலமுனைப் போரில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். இன்று காலை காசாவை கைப்பற்றுவதற்கான திட்டங்களை நாங்கள் அங்கீகரித்தோம். இப்போது நாங்கள் லெபனானில் இருக்கிறோம் என்று அவர் கூறினார். அதே நேரத்தில் நாங்கள் சிரியா, ஏமன், யூதேயா மற்றும் சமாரியா மேற்கு கரையில் செயல்பட்டு வருகிறோம். ஈரானில் நிகழ்வுகளை கண்காணித்து வருகிறோம். நாங்கள் பலமுனைப் போரில் ஈடுபட்டுள்ளோம் என்று ஜமீர் கூறினார். இஸ்ரேல் லெபனானில் முன்னெப்போதும் இல்லாத இலக்குகளை அடைந்துள்ளது என்றும் கூறினார். வடக்குத் துறையில் சாதனைகள் முன்னெப்போதும் இல்லாதவை. நவம்பர் மாத இறுதியில் போர் நிறுத்தம் எட்டப்பட்டதிலிருந்து 24,000க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் அகற்றப்பட்டுள்ளனர். மேலும் சுமார் 600 வான்வழித் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. நாங்கள் ஒரு புதிய மூலோபாய கருத்தின்படி செயல்படுகிறோம். அச்சுறுத்தல்கள் வளர அனுமதிக்க மாட்டோம் என்று ஜமீர் கூறினார். லெபனான் ஹெஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க திட்டமிட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் தெற்கில் தாக்குதல்களைத் தொடர்கிறது. வியாழக்கிழமை தெற்கு நகரமான யாரோனில் ஒரு அகழ்வாராய்ச்சியாளரை இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் குறிவைத்தது. இஸ்ரேலிய படைகள் வாடி அவனுக்குள் ஊடுருவி அடிசே அருகே 2 லெபனான் வீடுகளுக்குள் நுழைந்தன.
நவம்பர் மாதம் ஹெஸ்பொல்லாவுடனான ஒரு வருடத்திற்கும் மேலான விரோதத்தை முடிவுக்கு கொண்டுவர முயன்ற போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் லெபனானில் தனது தாக்குதல்களைத் தொடர்ந்தது. இதில் 2 மாத கால முழுப்போர் அடங்கும். புதன்கிழமை பின்ஜபீல் மாவட்டத்தில் தெற்கு நகரமான ஹடாத்தாவில் அவரது கார் மீது இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார். ஹெஸ்பொல்லா ஆயுதக் குறைப்பு தொடர்பாக லெபனானில் பதட்டங்கள் நிலவி வரும் நிலையில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. ஹெஸ்பொல்லா ஆயுதக் குறைப்பு செய்யப்படும் வரை தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. இதற்கிடையில் அதிகரித்து வரும் அமெரிக்க அழுத்தத்தின் கீழ் அந்த குழுவை நிராயுதபாணியாக்குவதற்கான திட்டங்களை வகுக்க லெபனான் அரசாங்கம் இராணுவத்திற்கு உத்தரவிட்டது. லெபனானின் சில பகுதிகள் உட்பட கிரேட்டர் இஸ்ரேல் குறித்த நெதன்யாகுவின் கருத்துக்களை அரேபியர்கள் கண்டிக்கின்றனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் கருத்துக்களை அரபு நாடுகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. மேலும் இந்த கருத்துக்கள் விரிவாக்கப்பட்ட கிரேட்டர் இஸ்ரேல் என்ற யோசனைக்கு ஆதரவளிப்பதாகவும், பிராந்தியத்திற்கு மிகவும் பதட்டமான நேரத்தில் அவர்களின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் என்றும் கூறுகின்றன. கிரேட்டர் இஸ்ரேல் என்ற சொல் மன்னர் சாலமன் காலத்தில் நாட்டின் பிரதேசத்தின் பைபிள் விளக்கத்தை குறிக்கிறது. இது இன்றைய பாலஸ்தீன பிரதேசங்களான காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை மட்டுமல்ல, நவீன ஜோர்டான், லெபனான் மற்றும் சிரியாவின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியது. தீவிர தேசியவாத இஸ்ரேலியர்கள் இந்த பிரதேசங்களை ஆக்கிரமிக்க வேண்டுமென்று அழைப்பு விடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தது.